நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? கிரானி மல்டிபிளேயர்ல நான் அப்படிதான் விளையாட போறேன். யாராவது வந்தா பார்க்கலாம். இது வாட்ஸ் நியூ சீவர்ஸ். ஓகே காஃபெல்லாம் இருக்கு, ப்ளஸ் கோல்டும் இருக்கு. எனக்கு லைட்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் எனக்கு கேட்குறேன். இது வேறு வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெவல் 1 இந்த வாட்டி கிரியேட் பண்ணிடலாம். பிகாஸ் வேற யாருமே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணதுனால அவர் சொன்னாரு என்னோட பேர் இதுதான் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே இந்த பேர்ல பண்ணி உருவாக்கிக்கிறேன். ஓகே, கிளாசிக் வேண்டாம் இந்த வாட்டி. நான் வந்து லாவா போடலாம் ஐடியா. ஓகே, டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியில தான் போட்டிருக்கேன். ஆப்ஜெக்ட் பர்சன்ஸ் வந்து ரேண்டம். ஓகே, ரேண்டம் தான். எக்ஸ்ட்ரா லாக்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் மியூசிக். ஓஹோ, கேமுக்குள்ளேயே போயிருக்கேன். போயாச்சு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்சிட்டிவிட்டி அதிகப்படி. இந்த காலையில் கிரானி விளையாண்டு போடுறதுல சிங்கிள் பிளேயர் தான். அதாவது நார்மலாக ஒரு கிரானி வந்து கிரானி வந்து போடலான்னு நினச்சேன். பட் அது வந்து டைம் கிடைக்கல. விளையாண்டேன், பட் அது ஏதோ ப்ராப்ளம்ஸ்னால அதை வந்து சரியா போட முடியல. வீடியோ ஆப்ஷன்ஸ்ல வரவே மாட்டேங்குது. ஓகே, இந்த கேம் வந்து ஃபோனில் அவைலபிளாக தான் இருக்குது. விளையாடணும்னா விளையாண்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் ஒன்று பண்ணுங்க. இது மாதிரி நான் கிரானி என்னவோ பேசுச்சு, கிரானி தான். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ கிரானி சாப்டர் 2ல, கிரானி சாப்டர் 1 மல்டிபிளேயர்ல அது சவுண்டு மட்டும் கேட்டுச்சா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் அந்த விசாகனுக்கு அந்த ஒரே நம்பர் மட்டும் தான் வந்து சொல்றாரு. இப்படி இருக்கு அப்படி இருக்கு. சூபாலையும் அவர் தான் போட்டிருந்தாரு, இல்ல சாம்கின் பார்ட் 2லயும் அதான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஓட்டிங் வேற ஒண்ணு போட்டிருந்தேன், அதுலயும் அவர் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. வேற யாருமே வந்து எந்த மெசேஜுமே போட மாட்டேங்கிறாங்க. இப்போ எஸ்கேப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆகணும்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிரானில் நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். பட் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால வரல. லாவா ரைஸ் ஆகுதுமா? ஓகே, போக வேண்டியதுதான். லாவா ரைஸ் ஆகுது வேற. Lava is rising போட்டுருந்துச்சு. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, கிளவி வேற வரப்போகுது. லாவா இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இதுல வந்து லாவா மூலம் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
ஓ நோ, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, கேட்டிங்களா? எனக்கும் சரியா கேட்கல. ஓ மெயின் கிளைய சரியான லாவா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரைஸ் ஆயிடும். கொஞ்ச நேரம் தான், சீக்கிரமாவே ரைஸ் ஆயிடும் அப்படின்ட்டு போட்டுருக்கேன். டே 2 எல்லா டேட்ல நீங்க ஒன்று கவனிக்கணும். இதுல வந்து நோ கிளிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளிச் இருக்கான்னு ட்ரை பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு இன்னைக்கு 12 PM மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போகிறதா இருக்கேன். அது வந்து விசாகன் ப்ரோ கூடயும் டால்வின் ப்ரோ கூடயும் போடலான்ட்டு ஒரு ஐடியா. கிங்கன்னு அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, அதான் டால்வின். ஆல்ஃபா வந்து நான் என்னமோ ஒன்று காமிச்சது என்னன்னு சரியா தெரியல. எனக்கு வேற இந்த கேம் ஒரு மாதிரியா இருக்கு. சரியா, எஸ்கேப் ஆவனானே தெரியல. இன்னும் நான் கீழே கூட இன்னும் போய் பார்க்கவே இல்லை. சரி, அடி வாங்கினா பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டு ஓகே அப்படியே பண்ணிடலாம். ஆனா வியூஸ் மட்டும் தான் 11 வியூஸ் 12 வியூஸ்ன்னு எகிறது. ஸ்டார்டருங்கிறதுனால வெளியில போலான்னு நினைச்சா கிராணி வேற வந்து மெயின் நம்மளை பார்த்தாலும் பொறுமையா தான் ஓடுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈஸியா தானே இருக்கு. ஓகே பை ஃப்ரம் ஆல்ஃபா ஸ்குவாட். சி நான் வேற திடீர்னு ஓ மெயின் நான் வேற எது கீழே வந்திருக்கேன். சரிப்பா, கீழே ஓ என்னடா இது, கையெல்லாம் நடுங்குது. இங்க ஐயோ உள்ள போடா. அல்ல இல்ல, எனக்கு கொஞ்ச நேரத்துல கட்டிங் பிளேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது போய் கதவுல போய் போட்டு விட்டுலாம். முன்னாடி பக்கமா போயிடலாமா? இந்த பக்கம் தானே வேலை இருக்கு. இருங்க இருங்க, கேடு கட்ட கிளவி வேற நடுவுலயே. ஐயோ ஐயோ சே, நான் செத்தே போயிட்டோமே. சரி, லாவா மோட்ல இருந்து வெளில வந்துட்டு நார்மல் மோட்ல போய் டீம் மோட போயிடலாமா? ஆனா நம்ம கிரியேட் ரூம்னு போட்டா எவனையும் சரியா போகவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும், என்ன வீடியோ வேணும்ட்டு நீங்க வேணா இதுல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து போட பார்க்குறேன். ஓகேவா? இந்த கேம்ல மட்டும் கிளவி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஓடுது. பட் அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தான் நம்மளால பார்க்கவே முடியல. வீடியோது எஸ்கேப்லாம் ஆயிருக்காரு. பட் நான் வந்து கிராணி சாப்டர் 3ல எஸ்கேப் ஆயிருக்கேன். அது இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீசெண்டா தான். ஓகே சரிங்க, பார்ப்போம், ஓடி பார்ப்போமா? சரி. ஐயோ மூளையில போய் முட்டிக்கிறேன். கீழே போகவே பயமா இருக்கு. நான் மேல போறேன். போட்டோ பீஸ் சரி, நான் வேற கீழே வந்து விழுந்துட்டேனே. ஓகே, நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை இந்த இடத்துல. வெளியில போனா கிளவி வந்துடும் சொன்னமா. ஓ சி, பயமுறுத்துறாங்கயா. லாவா இங்க ரைஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு 8-3 ஓஹோ ஓ ஷீட் 3ன்னு போட்டுருக்கீங்களா? சரி, எத்தனை மினிட்ஸ்? ஐயோ இப்பதான்டா 9 மினிட்ஸ் ஆயிருக்கு. வந்து டால்வின் வந்து அடுத்த வீடியோல இருந்தா வரதா சொல்லியிருக்காங்க.
மத்தியானம் அந்த 2 பேருக்கு ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டாங்க. வழியே இல்லை எனக்கு. ஏய் என்னடா இது, நம்மள இங்கேருந்து வெளில போகவே கூடாதா? கிளவினா கிளவிதாயா. ஓ பேப்பர் துண்டு சத்தம் கேட்டாலும் வந்துருக்கியா வெளியில? சரி திறந்து போய் அடி வாங்கி போமா, ஏன்னா வேற வழியே இல்லை. சரி முட்டாள்தனமா இருக்கு என்ன பண்ணாலும். சை இப்ப அணி விளையாடலாம் வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான் போல. ஏன்னா எல்லாமே போடவே இல்லை. சரிங்க, உங்களுக்கு ஒரு சிறந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவா இதை மாத்திக்கிறேன். பிகாஸ் அவங்க இருக்கும்போது நம்ம வந்து கேம் பிளே எல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ரூம் இந்த சைட்ல தானே இருக்கும். ஸ்பான் ஆனீங்கன்னா அந்த ரூம்ல ஸ்பான் ஆனீங்கன்னா அங்க வந்து ஒரு ஜாடி ஒன்று இருக்கும். வெளில போய்க்கிறேன், அடி வாங்கினா பரவாயில்ல, ஏன்னா இது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ. இப்படி வந்துக்கோங்க, இந்த ஜாடி எடுத்துக்கோங்க. ஐயோ சரிங்க, போட்டுக்கணும். கதவை சாத்திக்கணும். இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. டோரோடைய எண்ட் ஆஃப் த பாட்டுக்கு வந்துக்கோங்க. வந்து கதவை திறக்கும். அது வந்து கதவை திறக்கும். ஓகேவா? வரும் இல்லை, பிகாஸ் நம்ம இங்க ஜாடி போட்டுருக்கோம். உட்காந்து இல்ல நின்று கரெக்டா இருக்கும். வந்துருச்சா? ஆனா நம்மள அந்த கிளவி பார்க்காது. இதுதான் இந்த மேட்ரே. பார்ட்டி 1 தான் இது. பார்ட்டி 2 வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டிப்ஸ். ஓகேவா? இங்க வந்துருமே லாவா. போயிடுச்சா? இல்ல இல்ல, இப்பதான் ட்ராப் போடுது போல. கதவு வேற நான் சாத்திடுறது, கிளவிக்கு சந்தேகம் வந்துடாதா? சரி, இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வாங்க. ஐயோ கிளவிய மேலதான் போயிருந்தா. இங்க நீங்க வந்து மல்டி பிளேயரா இருந்தா மட்டும்தான் நான் சொல்றேன். மல்டி பிளேயரா இருந்தா மட்டும் நீங்க வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க எடுத்து எடுத்து போட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு 3 பேரோ 4 பேரோ இருக்காங்க அப்படின்னா இந்த கேம்ல மட்டும் அவங்களே எல்லாரும் பிடிச்சிருற மாதிரி தான் இந்த டிப்ஸே. நீங்க இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் இங்க நிக்க வச்சு இந்த பாட்டு போடுற வேலையை வந்து பார்க்க வைக்கலாம். சும்மா நோங்குற வேலை மட்டும் பட் பானை எடுத்துட்டு இங்க வர்றது முடிச்சு விட்டுறாங்க நம்மள. ஓகேங்க, நீங்க வந்து அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வழியா அவங்க கீழே போயிடுவாங்க. ஆனா சத்தம் கிடைக்க போகிறதுக்குள்ள நீங்க இந்த பானையை தப்புன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேவா? இதோட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து பிளஸ் நீங்க வந்து நார்மல் கிராணியில இருந்தீங்கன்னா பெட் இருக்கும்ல, அந்த பெட்டு உங்களுக்கு ஸ்பான் பண்ணும்போது ஒரு பெட்டு ஒன்று, பெட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கீழே நான் உங்களுக்கு வந்து விடிஜியோட வீடியோவே காமிக்கிறேன். மெயின் ஓகே, விடிஜியோட வீடியோவே இருக்கு இங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் விடிஜியோட ஒரு பிக் ஃபேன், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். விஜய் வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. சோ கைஸ், நிறைய விடிஜி ஸ்டோரிஸ்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காப்புல தலைவர். எங்கடா இருக்குது? இதுல வந்து அது இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ
ஓகேங்க, விடிஜின்னு போட்டா வராது. கிரானி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேங்க, இதுல போட்டா கண்டிப்பா விடிஜியோட வீடியோ வரும். பெட்ரிக் பிகாஸ் வந்து விடிஜி மட்டும் தான் போட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சத்தியமா சொல்றேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சொல்றேன் நான். அப்படின்றனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டில் வந்து இப்படி போட்டுரும். ஸோ இந்த பாட்டில் எங்க போட்டா சொட்டை கிளவி வந்து அந்த நீ ஃபோன் பண்ண சேஃப் நான் பண்ணேன் மேல நான் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. இப்போ வந்து இல்லையா அது வரமா வரலையான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இது போன வருஷம் பட் நான் ஃபுல்லா தேடிட்டே இருக்கேன். பெப்பர் ஸ்ப்ரே வந்து பெப்பர் ஸ்ப்ரே டேய் உனக்கு எதுக்குடா பெப்பர் ஸ்ப்ரே? டேய் அதெல்லாம் எடுக்காதடா, அதெல்லாம் எடுக்க கூடாது. அது என்ன பண்ணாங்க? இப்போ இந்த செகண்ட் ட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் தவிர கிளவி அங்க இருக்கு பாருங்க. கேவி கம் ஆன் டின் டின் லெட்ஸ் சே கம் ஆன். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிற மாதிரி ஒண்ணு காமிக்குதா? இருங்க காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம நிக்கிற மாதிரி ஒண்ணு காமிக்குதா? இதை வந்து நம்ம டச் பண்ணணும். அப்படியே நம்ம வந்து பெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்கோம், காமிக்கணும். அப்படியே நம்ம அந்த பெட்டுங்கிற அந்த ஆப்ஷனையும் வந்து டக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா பெட்டுக்குள்ள போற மாதிரி ஒன்று காமிக்கும். அதுக்குள்ளேயும் அதையும் தொட்டு இதையும் தொடணும். ரெண்டுத்தையும் வந்து சேம் டைம்ல டச் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பெட்ரிக் வந்து ஆக்டிவ் ஆயிடும். உட்காந்துட்டு இருக்க மாதிரி இதுல காமிக்கும். பட் நம்ம அங்க வந்து நின்றுகிட்டு இருப்போம். நம்ம நின்றுட்டு இருக்க மாதிரி அந்த ட்ரிக்ல வந்து காமிக்கும். அதுக்கு நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த நிக்கிற பட்டனையும் கொடுக்கும். பிளஸ் அந்த பெட்ரிக் கேம் ஆக்டிவேட் பண்றோம், முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த பெட்ரிக் வந்து நீங்க பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து இந்த பெட்டுக்குள்ள போய் வெளில வர மாதிரி திரும்ப ஒரு பாட் எடுத்து நீங்க கீழே போட்டு திரும்ப அந்த பெட்ரிக் வந்து பண்ணிட்டே இருந்தீங்க. பெட்ரிக்கு கூட பண்ண தேவையில்ல, அந்த பெட்டுக்குள்ளேயே நீங்க போயிட்டு வெளில வந்து இப்படி இருந்தீங்கன்னா கிராணி அங்க வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிடும். பட் கிராணி தாத்துற மாதிரி இருக்கிற அந்த சாங் மட்டும் வந்து நிக்கவே நிக்காது. பிகாஸ் அது நம்ம எங்க இருந்தாலும் பாக்குதா என்னன்னு தெரியல. எனக்கு இது வந்து 100% ஒர்க் ஆச்சு. என்ன ஒரு 2-3 வாட்டி மட்டும் அடி வாங்கிட்டேன், அவ்வளவுதான் இங்க மேட்ரே. ஓகேவா? இது நம்ம அண்ணன் விடிஜி போட்ட வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேனா? பண்ணலையா? ஓகே, நான் இது எங்க அம்மா போன்ல தான் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதுதாங்க அந்த பெட்ரிக். யூ ஹேவ் பீன் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி கேம் டியூ டு செர்வர் டைம் அவுட். ஓகே, நல்லதுக்கு தான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு அழகான ஒரு எண்டிங்கும் கிடைச்சிச்சு. ஓகேவா? பாய்.